ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, நேற்று வீடியோ பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் 100 டே நம்ம வந்து சேலஞ்ச் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. 100 டே சேலஞ்சில் இது வந்து ஃபஸ்ட்டு டே. நான் வந்து 100 டே சேலஞ்ச் பண்ண போகிறேன். இதில் வந்து நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுறோன்னு நினைக்கிறவங்க ஒரு லைக் கொடுங்கன்னு நேற்று வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன். உண்மையிலே நான் இது நாள் வரைக்கும் போட்ட வீடியோவில் வியூஸ் வேணால் போகும், ஆனால் லைக் வராது. நேற்று வந்து நான் போட்ட வீடியோவுக்கும் நிறையா லைக் வந்தது. உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பரவாயில்ல, நம்மளோட சேனலுக்கு இத்தனை பேர் நம்மளுக்கு ஆதரவு கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அதனாலேயே நான் வந்து நம்ம இந்த 100 டேவும் கண்டிப்பாக வந்து நம்ம விடாமல் வீடியோ போடணும் அப்படிங்கிறதுல இன்றைக்கி வந்து 100 டே சேலஞ்சில் இது வந்து ஃபஸ்ட்டு டே. காலையில் எப்பவும் போல் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு கோலம்லாம் போட்டாச்சு. நிலவாசலில் வந்து நேற்று போட்ட கோலமே நல்லா இருந்தது. அரிசி மாவில் வந்து போட்டிருந்தேன். அதனால் அப்படியே அதை வச்சுட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து விளக்கேற்றி சாமி கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் நான் வந்து எப்போயுமே வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். பாலை வந்து அடுப்பெலாம் வந்து நைட்டு தொடச்சி விட்றோம் இல்லைங்களா, அதனால் வந்து அடுப்புக்கு மட்டும் பொட்டு வச்சுட்டு பாலை வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பால் சாமிக்கு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தான் நாங்கள் வந்து காஃபிலாம் குடிப்போம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஃபாலோ பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னா எந்த விஷயமுமே நம்ம வந்து சாதாரணமாகிடும். அதே மாதிரி நம்ம வந்து காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து வீட்டில் வந்து விளக்கேற்றி வைக்கிறோம் அப்படின்னாலே, நம்ம ஹஸ்பண்ட்லாம் வந்து வெளியே போகிறாங்க இல்லைங்களா, நம்ம வீட்டில் இருக்கவங்க வெளியில் போகிறப்போ காலையில் அந்த ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும். நல்லா வந்து அந்த சாம்பிராணி வாசம், அதே மாதிரி அந்த விளக்கு வந்து வீட்டில் எரிகிறது, இதெல்லாம் வந்து இருக்கிறப்போ அவங்க வந்து ஒரு சாதாரண மனநிலையில் இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு, நல்ல ஒரு பாசிட்டிவிட்டி கிரியேட் ஆகும்னு வைங்களேன். அதனால் வந்து மேக்ஸிமம் இது மாதிரி காலையில் எழுந்திரிச்சு நம்ம குளிச்சுட்டு நம்ம நல்ல மங்களகரமாக இருக்கிறோம் அப்படின்னாலே நம்ம வீட்டில் வெளியில் போகிறவங்களுக்கு நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி என்னோடய நம்பிக்கை. அதுவும் இல்லாமல் நம்மளுக்கும் மனசுக்கு வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். அதே மாதிரி காலையில் வந்து நின்ன நிலையிலையும் சாயந்தரம் உட்கார்ந்த நிலையிலையும் சாமி கும்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாமி கும்பிட்றது அப்படிங்கிறது உட்கார்ந்த நிலையில் நம்ம கும்பிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் மெடிடேஷன் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ வந்து நம்ம பூஜையெல்லாம் வந்து முடிச்சாச்சு. இப்போ போய் நம்ம சமைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி வந்து சாமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பால் மட்டும்தான் வந்து வச்சுருந்தேன். பால், தண்ணி, அதுக்கப்புறம் நேற்று நிலக்கடலை வச்சுருந்தேன், அதுவே இருந்தது. ஃப்ரூட்ஸ் எதுவும் இல்லை, அதனால் வந்து எதுவும் வைக்கலை. இந்த மாதிரி பத்தி வந்து கீழே விழுந்து அந்த இடம் டஸ்ட் ஆகாமல் இருக்கிறனுங்கிறனால கீழே வந்து அந்த 1 யூஸ் பிளேட் வந்து வச்சு விட்ருக்கேன். காலையில் டிஃபன் எதுவும் பண்ணலை. மதியானத்துக்கு இன்றைக்கி வந்து லஞ்ச் தான் பண்ணணும். அதனால் வந்து இன்றைக்கி எங்கள் வீட்டில் பழைய சாதம் தான். என்னோடய பசங்களுக்கு பார்த்திங்கன்னா பிரியாணி பண்ணட்டா பழைய சாதம் சாப்பிட்றீங்களான்னு கேட்டோம்னு வச்சுக்கோங்களேன், எல்லோரும் பழைய சாதம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு பழைய சாதம் அப்படிங்கிறது அவ்வளோ பிடிக்கும். அப்பாவுக்கு இந்த மாதிரி டெய்லியுமே வந்து தலை சீவி விட்றப்போ நான் வந்து ஹாஸ்டலில் படித்தது தான் எனக்கு ஞாபகம் வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா 6th 10th வரைக்கும் ஹாஸ்டலில் படித்தேன். ஹாஸ்டலில் படிக்கிறப்ப தான் இந்த மாதிரி தலையெல்லாம் நாங்கள் வந்து சீவி பழகணும். ரெட்டை ஜடை எல்லாம் வந்து ரிப்பன் கட்டுறதெல்லாம் சீவி பழகணும். ஒவ்வொரு நாளும் பாப்பாவுக்கு வந்து ஜடை பின்னி விட்றப்பெல்லாம் ஹாஸ்டலில் வந்து மாற்றி மாற்றி ஒவ்வொருத்தராக சீவிப்போம். ஃபஸ்ட்டு அந்த பின்னுறதுக்கு தெரியாதப்போ நான் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு சீவி விடுவேன், என் ஃப்ரெண்டு வந்து எனக்கு சீவி விடும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி சீவிப்போம். அந்த ஞாபகம்லாம் வரும் இந்த மாதிரி ரெட்டை ஜடை பின்னுறப்போ டெய்லியும். இப்போ வந்து பழைய சாதத்தை எப்படி நம்ம வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்லாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் பழைய சாதத்தை வந்து இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். இப்போ இது கூட ஒரு பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக இதில் வந்து சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். கல் உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம தயிர் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ மிக்சியில் வச்சு இதில் ஒரு அடி அடித்தோம்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கூழ் மாதிரி ரெடி ஆகிடும். கொஞ்சம் இதில் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். அப்படியே கம்மங்கூழ் இருக்கும் பாருங்கள், அந்த மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன், சூப்பராக இருக்கும். எனக்கு வந்து இந்த காயின்ஸ் வந்து சேர்க்குறது ரொம்ப பிடிக்கும். அதை வந்து உங்கள் கூட இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். சும்மா எல்லா லேடிஸுமே இந்த மாதிரி காயின்ஸ் வந்து சேர்த்து வைப்பாங்க. ஸோ அது மாதிரி தான் நானும் இந்த மாதிரி 5 ரூபா காயின்ஸ் 10 ரூபா காயின்ஸ் எனக்கு வந்து கிடச்சிச்சு அப்படின்னா உடனே வந்து இதை உண்டியலில் போட்டுருவேன். இந்த உண்டியல் வந்து என்றைக்கு நிறையுதோ அன்றைக்கி எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு வெள்ளி பொருள் வந்து வாங்கிட்டு வந்து வைப்பேன். இப்படி தான் நான் வந்து வீட்டில் சேர்த்து வச்ச காசில் தான் பூஜை ரூமில் வச்சுருக்க 2 வெள்ளி விளக்கு, சாமிக்கு பிரசாதம் வைக்கிற டம்ளர், இதெல்லாம் வந்து வரலட்சுமி பூஜை அப்போ வந்து வாங்கினேன். மேக்ஸிமம் இந்த உண்டியலை ஓப்பன் பண்ணுறதே பார்த்திங்கன்னா வரலட்சுமி பூஜை அப்போ தான் வந்து ஓப்பன் பண்ணுவேன். இப்போ வந்து இதில் இருக்கிற காயின்ஸ் எல்லாம் எடுத்து கொஞ்சம் மஞ்சப்பையில் போட்டு பீரோக்குள்ளே வந்து வச்சுருக்கேன். அதை வந்து உங்களுக்கு இன்னொரு நாளைக்கு காமிக்கிறேன். துளி பெருவல்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி தான்.
அதே டெய்லியும் 10 ரூபா, 20 ரூபாயெல்லாம் சேர்த்து வைப்பேன். அதையும் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்களும் அது மாதிரி பண்ணுங்கள். இந்த 100 நாள் முடிவில் நம்ம என்னென்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம லாஸ்ட்டாக வந்து ஷேர் பண்ணிக்கலாம். நீங்களும் இந்த மாதிரி சில்லற காயின்ஸ் வந்து சேர்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் வந்து என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வந்து மற்ற கமெண்ட் பார்க்குறவங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். அதனால தான். இப்போ வந்து நம்ம சமைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாப்பாங்களை வந்து காலையில் கொண்டு போய் ஸ்கூல்ல எல்லாம் விட்டுட்டு வந்துட்டேன். விட்டுட்டு வந்ததுக்கப்புறமா மதியமாக தான் இன்றைக்கி வந்து லன்ச் வந்து சமைக்க ஸ்டார்ட் பண்ணேன். பாப்பாங்களுக்கு இன்றைக்கி காலையில் லெமன் ரைஸும் அப்பளமும் தான் வறுத்து கொடுத்துருந்தேன். மதியானத்துக்கு கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருந்தது. வெளியிலெல்லாம் போயிட்டு வந்துட்டு ஒரு 11 மணி அப்படிங்கிறப்ப தான் லன்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன லன்ச்சுன்னு பார்த்தீங்கன்னா தட்டைப்பயிறு குழம்பும், கொத்தவரங்காய், கேரட்டு, அவரைக்காயெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் மீதி இருந்தது. அதெல்லாம் சேர்த்து போட்டு இன்றைக்கி வந்து ஒரு பொரியல் மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து நான் இன்றைக்கி பண்ணலான்ட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம ஒரு கதை பார்த்துடலாங்களா? கதையை ஃபுல்லாக கேளுங்க. கதையில் இருந்து லாஸ்ட்டில் ஒரு கொஸ்டின் கேட்பேன். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் பண்ணிவிட்டு நீங்கள் எத்தனாவது லைக் அப்படின்னு சொல்லிலாம் மென்ஷன் பண்ணுங்கள். எப்பயுமே நம்மளோட வீடியோஸ் வந்து வாட்ச் பண்ணுங்கள். டெய்லி கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். எத்தனை பேர் ஆன்சர் பண்ணுறாங்களோ அத்தனை பேர்த்தோட பேரை எழுதி வச்சு எல்லா வீடியோஸ்க்கும் யார் கமெண்ட் பண்ணியிருக்காங்களோ அவங்களோட பேர் ஒரு பேர் 2 பேராக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து கிஃப்ட் கொடுத்துர்லாம். இதே நிறையா பேர் வந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து செலக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு சாரீ வந்து கிஃப்ட் கொடுக்கலாம் அப்படின்னு நினச்சிருக்கேன். எந்த சாரீ கிஃப்ட் கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறதை லாஸ்ட்டில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பாருங்கள். சாரீ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இந்த இதில் வந்து கான்டெஸ்ட்டில் வந்து நீங்கள் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச ஒரு சின்ன கிஃப்ட்டு தாங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு ஏதாவது ஒன்று நான் பண்ணணும்னு நினைக்கிறேன். அதுக்காக தான். ரொம்ப பெரிய அளவுலலாம் நீங்கள் வந்து எதிர்பார்த்துறாதீங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட அமௌண்ட் இருக்குது அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியா ஒரு கிஃப்ட் வந்து நான் சூஸ் பண்ணி தருவேன். ஃபஸ்ட்டு நான் வந்து பண்ணுறது இந்த மாதிரி இருக்கலாம். போக போக கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நல்ல நல்ல கிஃப்டாக தரதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். ஒரு கதை பார்த்துடலாங்களா? ஒரு ஆசிரமத்தில் இருக்க துறவிகள்லாம் அப்படியே ரோட்டில் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போதைக்கு ஒரு பைத்தியக்காரன் ஒருத்தரை வந்து அந்த சீடர்கள் வந்து பார்க்குறாங்க. அவங்கள பார்க்குறக்கே வந்து பாவமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீடர்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவரை வந்து கூப்பிட்டுட்டு தன்னோட குருக்கிட்ட கொண்டு போய் விட்டுர்றாங்க. அப்போ அந்த குரு வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவரை வந்து ஒரு ஓரமாக உட்கார வச்சுருங்க. ஓரமாக உட்கார வச்சுட்டு சாப்பாடு, தண்ணி இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுங்க. அவர் என்ன பண்ணாலும் யாரும் கண்டுக்காதீங்க அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதே மாதிரியே அந்த சீடர்களும் வந்து பார்த்திங்கன்னா அவரை ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு தண்ணி, சாதம் எல்லாம் வந்து கொண்டு வந்து வச்சிட்றாங்க. அவர் வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கத்துவார், கல்லை விட்டு எறிவார், அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிகிட்ருக்காரு. யாருமே வந்து அவர் பண்ணினதை வந்து கண்டுக்கிறதே இல்லை. ஏன்னா குரு வந்து சொல்லியிருக்காரு இல்லைங்களா? அதனால் யாருமே வந்து கண்டுக்கலை. கொஞ்ச நாள் போக போக அவர் என்ன பண்ணுறாருன்னா எந்திரிச்சு தன்னோட அந்த குரு இருக்கார் பாருங்க, அவர்கிட்ட போகிறாரு. அந்த குருக்கிட்ட போய் நீங்கள் எனக்கு வந்து தியானம் சொல்லி தரீங்களா அப்படின்னு வந்து கேட்டிருக்காரு. அவரும் வந்து நான் சொல்லித்தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா ஒரு சில இடங்களில் நம்ம எதுவுமே பேசாமல் இருந்தோம் அப்படின்னாலே அந்த பிரச்சனை வந்து சரியாயிரும் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. வந்து ரொம்ப கத்திகிட்டே இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட நம்ம வந்து போட்டி போட்டு கத்தாமல் அவங்க கத்துறப்ப நம்ம அமைதியாக இருந்துட்டோம் அப்படின்னாலே அவங்க வந்து கொஞ்சம் நேரத்தில் கத்தி கத்தி அவங்க வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து கத்துறதை வந்து ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இதை தான் வந்து இந்த கதையிலேருந்து நான் தெரிஞ்சுக்கிட்டது. கதை எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு வந்து சொல்லுங்கள். ஒருத்தர் வந்து வழிக்கு கொண்டு வரணும், நம்மளோட வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னா அந்த இடத்துல அமைதியாக இருந்து தான் நம்ம வந்து அந்த இதை சாதிக்கணுமே தவிர நம்ம வந்து அதிகாரத்தினால எதையுமே நம்ம வந்து சாதிக்கவே முடியாது. அன்புனால நம்ம எதை வேணாலும் சாதிக்கலாம். வந்து லஞ்செல்லாம் வந்து பண்ணி முடிச்சாச்சு. ஸோ நம்ம வந்து எப்போவுமே தட்டைப்பயிறு குழம்பு செய்கிறப்போ நான் வந்து இப்போ எப்படி தட்டைப்பயிறு குழம்பு செஞ்சேன் அப்படின்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் ஒரு சின்ன டிப்பு என்ன அப்படின்னா நம்ம தட்டைப்பயிறு குழம்பு செய்கிற குழம்பு நல்ல டேஸ்ட்டாக வரணும் அப்படின்னா வெங்காயம், தக்காளி எல்லாம் வந்து வதக்குறோம் இல்லைங்களா? அப்போதைக்கு நம்ம வேக வச்ச தட்டைப்பயிரை ஒரு கரண்டி சேர்த்து நம்ம அதோடு அரைச்சி சேர்த்துட்டோம் அப்படின்னா குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக வரும். அதே மாதிரி ரசத்தை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சுட்டு லாஸ்ட்டில் கொத்தமல்லி தழை தூவி அதை வந்து இறக்கி ஊற்றுவோம் இல்லைங்களா? அதுக்கு பதிலாக ஒரு பாத்திரத்தில் கொத்தமல்லி தழையை அடியில் போட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ரசத்தை ஊற்றினோம் அப்படின்னா அதோடய ஃப்ளேவர் அதுக்குள்ளே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த சாரீ தான் நான் வந்து கிவ்அவேக்கு வந்து சூஸ் பண்ணியிருக்கேன். என்னடா இப்படி இருக்குதுன்னு பார்க்காதீங்க. இது வந்து நான் எடுக்கிறப்போ இது வந்து கரெக்டாக இருக்கா, அதாவது ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படிங்கிறனால இதை வந்து நான் கலைச்சி வந்து பார்த்துருந்தேன். அதனால தான் வந்து சாரீ இப்படி இருக்குது. மற்றபடி சாரீ வந்து சூப்பராக இருக்கும். வேர் பண்ணிக்கிறதுக்குமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி தான் ஒரு டிசைன் ப்ளவுஸ் மாதிரி தான் வந்து கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து ஒரு நூலை பிடிச்சி இழுத்து விட்டோம் அப்படின்னாலே அந்த ப்ளவுஸ் வந்து தனியாக வந்துடும்.
ஸோ saree வந்து கட்டிக்கிறதுக்கு நல்லா வந்து சிம்பிளாகவும் இருக்கும். அதே மாதிரி வெயிட் இல்லாமல் இருக்கும். உண்மையிலே எனக்கு இந்த saree வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீடியோவில் உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரியல. ஆனால் வந்து நேரில் பார்க்குறக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. சாரியோட ஒர்த்து வந்து பார்த்திங்கன்னா 500 ருபீஸ்க்கு உள்ளே தான் வந்துச்சு. ஸோ வந்து இந்த saree பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். இப்போ வந்து கொஸ்டினுக்கு போயிடலாங்களா? அந்த சீடர்கள் அந்த பைத்தியக்காரரை எங்கே கூப்பிட்டுட்டு போனாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கான கொஸ்டின். தெரிஞ்சவங்க ஆன்சர் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து எத்தனாவது லைக் அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணுங்கள். யார் வேணாலும் இந்த இதில் வந்து வின் பண்ணலாம். ஸோ வின் பண்ணுறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.